ஒரு சுட்டெரிக்கும் நெருப்பு வந்து எதையாவது பாதுகாத்து வளர்க்குமா? ஆ அல்லது எங்கு பார்த்தாலும் சூழ்ந்திருக்கும் ஒரு இருண்ட மாயை வந்து தனக்குத்தானே வெளிச்சம் தந்து ஒளிருமா? இது கேக்குறதுக்கே கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்பவே முரண்பாடாக இருக்கு. அறிவியல் விதிகளுக்கே அப்பாற்பட்டது போல தோணுது. ஆனால் கற்றலை நேசிக்கும் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆழமான தேடல் இது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம் ஒரு பிரம்மாண்டமான தத்துவ கடலுக்குள், அதாவது பிரபஞ்சத்தின் வரைபடத்திற்குள் ஆழமாக மூழ்கப் போகிறோம். சரி, இன்னைக்கு நாம் அலச போற விஷயம் என்னன்னா 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலையில் உள்ள 31வது பாடலைத்தான். ம், வெறும் 8 வரிகள் கொண்ட ஒரு சிறிய பாடல் தான் இது. ஆமா, 8 வரிகள்தான். ஆனால் பிரபஞ்சத்தின் தோற்றம், மாயையின் கட்டமைப்பு வந்து அறிவாகிய பேரொளி அப்படின்னு தொடங்கி முடிவில் ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனம் என மனித சிந்தனையின் உச்சத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் இந்த வரிகளை உங்களுக்காக பிரித்து மேய்வதுதான் இந்த உரையாடலின் நோக்கம். அந்த 8 வரிகளை நாம வெறும் பக்தி இலக்கியமாக கடந்துவிட முடியாது. இது ஒரு மனிதனின் தேடல் மட்டுமல்ல, என்ன சொல்றது, குவாண்டம் இயற்பியலுக்கு இணையான ஒரு பிரபஞ்ச அறிவியல் என்றுதான் நான் சொல்வேன். நிஜமாவா? அவ்ளோ ஆழம் இருக்கா அந்த வரிகள்ல? ஆமாம். நாம் பொதுவாக வள்ளலார் என்றதும் ஏதோ ஒரு எளிய துறவி, பசிப்பிணி போக்கியவர் அப்படின்னு சுருக்கி விடுகிறோம். ஆனால் அவர் மாயை என்பதை எப்படி பார்க்கிறார், அறிவு எப்படி ஒளியாக மாறுகிறது என்பதை விவரிக்கும் விதம் எந்த ஒரு நவீன அறிவியல் அறிஞரையும் சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஆழமானது. வாவ்! சரி, இந்த மாபெரும் தத்துவ பயணத்தை அதோட அடித்தளத்திலிருந்தே தொடங்குவோம். அவர் பிரபஞ்சத்தின் தொடங்கத்தை விவரிக்கும்போது மாயை அப்படிங்கிற இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா? கரெக்ட். பாடலோட முதல் வரியே மாயை பரமாதி நான்கும் அவற்றுள்ளே வயங்கிய நன்னான்கும் அப்படின்னு தொடங்குது. இது நான் படிக்கும்போது எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது அந்த ரஷ்யன் நெஸ்டிங் பொம்மைகள் தான். ஒரு பெரிய மரப்பொம்மை இருக்கும், அதை திறந்தா உள்ளே ஒரு சிறிய பொம்மை இருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அது திறந்தா அதற்குள் இன்னொன்று என அடுக்கடுக்காக போய்க்கொண்டே இருக்கும். அதுபோலதான் மாயையும் அவர் ஒரு அடுக்காக பார்க்கிறார். 4 பெருமாயைகள், அதற்குள் 4ன் பெருக்கலாக 16 சிறு கூறுகள் அப்படின்னு ஒரு முடிவில்லாத இருண்ட வலை போல இது விரிகிறதே. இதுக்கெல்லாம் எப்படி வெளிச்சம் கிடைக்குது? உங்களோட அந்த ரஷ்ய பொம்மை ஒப்பீடு மிக சிறப்பானது. ஏன்னா மாயை அப்படிங்கிறது ஏதோ நம் தட்டையாக பார்க்கும் ஒரு மேஜிக் வித்தை இல்ல. ஓ, அப்போ அது ஒரு மாயாஜாலம் இல்லையா? இல்லவே இல்ல. அது ஒரு சிக்கலான கட்டமைப்பு. நாம் மாயை என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அது ஒரு பொய், இல்லாத ஒன்று அப்படின்னு ஒரு முடிவுக்கு விடுகிறோம். பொதுவா எல்லாரும் அப்படிதானே நினைப்போம், ஏமாத்து வேலைன்னு நினைப்போம். ஆமா. ஆனா தத்துவ ரீதியாக பாத்தீங்கன்னா மாயை என்பது பிரபஞ்சத்தை நாம் உணரும் விதத்தில் உள்ள வரையறைகள். அதாவது நமது புலங்கள், மனம், அகங்காரம் அப்படின்னு ஒவ்வொரு அடுக்காக இருக்கு. புரியுது. இந்த 16 கூறுகளும் தான் பிரபஞ்சத்தின் உண்மையான இயல்பை நாம் பார்க்க விடாமல் தடுக்கும் அந்த ரஷ்யா பொம்மைகள். அப்படியென்றால் இந்த மாயை என்பது நம்மை சுற்றியுள்ள ஒரு இருட்டறை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கேதான் வள்ளலார் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை முன்வைக்கிறார். ஆமாம். அந்த மாயை எப்படி ஒளிர்கிறது என்பதற்கு அவர் தன் மயத்தாலே விளக்கி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இதை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நிழல் எப்படி தனக்குத்தானே வெளிச்சம் கொடுக்கும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு இருட்டறை எப்படி தனக்குள்ளேயே ஒரு பல்பை எரிய வைக்கும்? இருட்டுக்குள் எப்படி வெளிச்சம் வரும்? இது அறிவியலுக்கே முரணாக இருக்கிறது. நீங்க எழுப்பும் இந்த கேள்விதான் பலருக்கும் வரும் இயல்பான சந்தேகம். ஆனால் இதை ஒரு இருட்டறை என்று பார்ப்பதை விட ஒரு சினிமா ப்ரொஜெக்டர் திரையாக நினைத்து பாருங்கள். சினிமா திரை, அதாவது தியேட்டர்ல இருக்கிற அந்த வெள்ளை கலர் துணி. கரெக்ட். திரை என்பது அடிப்படையில் வெறும் வெள்ளை துணிதான். அதற்கென்று சொந்தமாக எந்த வெளிச்சமும் கிடையாது இல்லையா? ஆவா, ப்ரொஜெக்டர் வெளிச்சம் பட்டாதான் படம் தெரியும். சரியா சொன்னீங்க. அதன் மீது ஒரு ஒளி பாயும்போது அந்த திரை தனக்குள்ளேயே ஒரு மாபெரும் உலகத்தை, மனிதர்களை, உணர்ச்சிகளை உருவாக்குகிறதல்லவா? அதுபோலதான் மாயைக்கும் சொந்தமாக ஒளி இல்லை. ஓ, அப்போ அந்த பேரொளி மாயைக்குள் ஊடுருவும் போது மாயை தனது சொந்த தன்மையால் பிரபஞ்சமாக விரிவடைகிறது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, தன் மயத்தாலே அப்படிங்கிறது அதுதான். எந்த ஒரு புறவொளியும் இல்லாமல் உள்ளிருந்தே மாயைக்கு உயிர் கொடுக்கும் தன்மை அது. மாயை ஒரு இருள் அல்ல, அது பேரொளியின் வெளிப்பாட்டை தாங்கி நிற்கும் ஒரு ஊடகம்.
ஒரு நிமிஷம் இத நான் கொஞ்சம் தடுத்து நிறுத்த விரும்புகிறேன். நீங்க சொல்வதை பார்த்தால் மாயை என்பது ஏதோ அழிக்கப்பட வேண்டிய ஒரு கெட்ட விஷயம் அல்ல, அதுவும் அந்த பேரொளியின் கருவியாகத்தான் செயல்படுகிறது என்று அர்த்தமாகிறது. ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒரு கருவிதான். சரி, அப்படியென்றால் அந்த ஒளியின் ஆதாரம் என்ன? மாயைக்குள் அந்த ஒளியை பாய்ச்சுவது எது? மாயைக்கு வெளியிலும் ஏதோ ஒன்று இருக்க வேண்டுமே. மிக சரியான திசையை நோக்கி நகர்கிறீர்கள். மாயைக்குள் மட்டும் அந்த ஒளி முடங்கிவிடவில்லை. அதனாலதான் மாமாயைக்கப்புறத்தும் நிறைந்தே என்கிறார் வள்ளலார். அதாவது அந்த பெருமாயின் அடுக்குகளைத் தாண்டி நிற்கிறதில்லையா? ஆமாம். அதற்கும் அப்பால் எல்லையற்று நிறைந்திருக்கும் ஒரு ஒளி அது. அந்த ஒளிதான் மாயையை இயக்குகிறது. ஆனால் மாயையின் எல்லையை தாண்டும்போது அந்த ஒளியின் உண்மையான முகம் என்ன என்பது நமக்கு தெரிய வருகிறது. இங்கதான் நான் ஒரு மிகப்பெரிய மாற்று சிந்தனையை முன்வைக்க நினைக்கிறேன். பொதுவாக நாம ஒளி அப்படின்னு எதை சொல்வோம்? வெளிச்சத்தை தானே சொல்வோம். ஆமா, காலையில் சூரியனிலிருந்து வரும் வெளிச்சம் அல்லது ரூம்ல எரியும் பல்ப். அறிவியல் மொழியில ஃபோட்டான் துகள்களின் நகர்வு அப்படின்னு சொல்வோம். ஆனால் வள்ளலார் அந்த ஒளியை அப்படி பார்க்கவே இல்லையே. ஆமாம், அவர் அறிவொன்றே வடிவாகி விளங்குகின்ற ஒளியே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அறிவு எப்படி ஒளியாக மாற முடியும்? ஒரு மனிதன் நிறைய புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளும் தடவல்கள் தானே ஒளியா? கண்டிப்பா இல்ல. நாம இன்னைக்கு டேட்டா அல்லது தகவல் என்பதையே அறிவு என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், வெளிச்சத்தின் அடிப்படை வேலை என்ன? இருட்டை போக்குவதுதான். கரெக்ட். ஒரு அறையில் இருட்டு இருக்கிறது. வெளிச்சம் வந்தவுடன் அங்கே மறைந்திருக்கும் பொருள்கள் நம் கண்ணுக்கு தெரிகின்றன. வெறும் இருட்டை விளக்குவது மட்டும் ஒளி அல்ல. அதே போல மனிதனுக்கு இருக்கும் மிகப்பெரிய இருள் எது? அறியாமை அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. அறியாமைதான் இருள். தான் யார், இந்த பிரபஞ்சம் என்ன என்ற அறியாமை. அந்த அறியாமையை, அந்த மாயையை முழுமையாக விளக்கி புரிதலை தருவதே உண்மையான ஒளி. உண்மையை உள்ளபடி காட்டும் வல்லமை படைத்தது எது என்றால் அது தூய அறிவு மட்டும்தான். ஓ, தூய அறிவு. இங்கிலீஷ்ல பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். அதனாலதான் அந்த தூய அறிவையே ஒளியின் வடிவமாக வள்ளலார் முன்வைக்கிறார். மாயைகளுக்கு அப்பால் எஞ்சியிருப்பது இந்த தூய அறிவு மட்டும்தான். இதை நீங்க விளக்கும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயம் தோன்றியிருக்கும். நாம் பள்ளியிலோ கல்லூரியிலோ தேடி தேடி மனப்பாடம் செய்யும் அந்த அறிவுக்கும் வள்ளலார் குறிப்பிடும் இந்த அறிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆமாம், இது முற்றிலும் வேறொரு தளம். அவர் சொல்வது மாயையின் அடுக்குகளை ஒவ்வொன்றாக உரித்தெடுத்த பிறகு கடைசியாக எஞ்சி நிற்கும் அந்த தூய விழிப்புணர்வை. அந்த விழிப்புணர்வே ஒரு ஒளியாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அப்படிதானே? 100% உண்மை. மாயையின் எல்லையை கடந்தால் அங்கே பொருள்களோ வடிவங்களோ கிடையாது. அங்கே இருப்பது அறிவு என்ற ஒரே ஒரு வடிவம்தான். அறிவொன்றே வடிவாகி என்ற வார்த்தையின் ஆழம் அதுதான். அறிவு வேறு, ஒளி வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, பிரம்மாண்டமான விஷயம்தான். சரி, இப்படிப்பட்ட எல்லையற்ற ஒரு அறிவு வடிவமான ஒளி சும்மா ஒரு இடத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதா என்றால் இல்ல. அது ஒரு மாபெரும் செயலை செய்து கொண்டிருக்கிறது என்று அடுத்த பகுதியில பார்க்கிறோம். ஆமாம், அடுத்த வரியில தாமாயா புவனங்கள் மாமாயை அண்டம் தழைத்து விளங்க கதிர்சை தனித்த பெரும் சுடரே அப்படின்னு சொல்றாரு. நாம ஆரம்பத்திலே ஒரு கேள்வி முன்வைத்தோம் இல்லையா? நெருப்பு அல்லது சுடர் என்றாலே அதன் அடிப்படை குணம் எதையாவது சுட்டெரிப்பது, சாம்பலாக்குவது. ஆனால் இந்த சுடர் தழைக்கச் செய்கிறதாம். இது ஒரு முரண்பாடான அழகு. இதை நாம் பெரிய கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்னும் எளிதாக விளங்கும். எப்படி சொல்றீங்க? சூரியனின் கதிர்வீழ்ச்சியை எடுத்துக்கோங்க. அது அடிப்படையில் அழிக்கும் தன்மை கொண்டது. மிக அருகில் சென்றால் அது எதையும் சாம்பலாக்கிவிடும். கண்டிப்பா. அந்த சூரியனிலிருந்து சரியான தூரத்தில் வரும் அதே கதிர்வீச்சுதான் பூமியில் போட்டோசிந்தசிஸ் என்ற அந்த ஒளிச்சேர்க்கை அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு சிறிய விதையை மாபெரும் மரமாக தழைத்து வளர செய்கிறது. வாவ், அருமையான ஒப்பீடு. அதுபோலதான் இந்த பேரறிவு சுடரும் பிரபஞ்சங்களை எரித்து அழிக்காமல் அவற்றை வாழ வைக்கும் தனித்த பெருஞ்சுடராக செயல்படுகிறது. அந்த ஒப்பீடு மிக சரியாக பொருந்துகிறது. அழிக்கும் ஆற்றல் கொண்ட ஒன்றுதான் அளவோடும் கருணையோடும் செயல்படும்போது ஆக்கும் ஆற்றலாக மாறுகிறது. இந்த இடத்தில் வள்ளலார் 2 வகையான உலகங்களை குறிப்பிடுகிறார் இல்லையா? ஆமாம், தாமாயா புவனங்கள் மற்றும் மாமாயை அண்டம். தாமாயா புவனங்கள் என்றால் அதாவது என்றும் அழியாத நிலையான உலகங்கள். மற்றொன்று மாமாயை அண்டம்,
அதாவது மாயையினால் உருவான தோன்றி மறையும் நமது இந்த உலகங்கள். இந்த இரண்டு முற்றிலும் முரண்பட்ட உலகங்களையும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே நேரத்தில் தழைத்துச் செழிக்க செய்வது அந்த ஒரே ஒரு அறிவுச் சுடர்தான் என்பது எவ்வளவு பெரிய சிந்தனை. அது மட்டுமா? நிலையான உலகத்திற்கும் தோன்றி மறையும் உலகத்திற்கும் நடுவில் எந்த ஏற்றத்தாழ்வும் அந்த பேரொளிக்கு கிடையாது. மாயை அண்டம் என்பதும் அதிலிருந்து உருவானதுதான். அழியாத புவனங்களும் அதிலிருந்து உருவானதுதான். இரண்டுக்கும் உயிரூட்டுது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், இரண்டுக்கும் உயிரூட்டி ஒரு மாபெரும் சமநிலையில் இந்த பிரபஞ்சத்தை அந்த சுடர் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தத்துவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது திடீரென்று வள்ளலார் முற்றிலும் மாறுபட்ட ஒரு உருவகத்துக்கு பாய்கிறார். அந்த நடன உருவகம். ஆமாம், மாலும் பிரமனும் நின்றேத்த மன்றை நடிக்கும் தெய்வ நடத்தரசே அப்படின்னு சொல்றாரு. பிரம்மனும் திருமாலும் கைகட்டி நின்று போற்றும்படி ஒரு மாபெரும் மன்றத்தில் நடனமாடும் தெய்வ நடனத்திற்கு அரசனே என்கிறார். இது பாடலோட உச்சக்கட்ட அழகு. எனக்கு இங்கே ஒரு பெரிய இணைப்பு விடுபடுவது போல் தோன்றுகிறது. ஒளியைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தவர் ஏன் திடீரென்று ஒரு நடன அரசனை கொண்டு வர வேண்டும், அதிலும் பிரம்மன் விஷ்ணு போன்ற கடவுள்களை ஏன் வெறும் பார்வையாளர்களாக மாற்ற வேண்டும்? அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த இணைப்பு விடுபடவில்லை, மாறாக அது தத்துவத்தை இன்னும் முழுமையாக்குகிறது. நீங்க பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஒரு நிலையான அசைவற்ற கல்லா? இல்ல, கண்டிப்பா இல்ல. எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்கு. அதுதான் விஷயம். பிரபஞ்சம் என்பது ஒரு தொடர்ச்சியான இயக்கம். அணுக்களுக்குள் இருக்கும் எலக்ட்ரான்கள் தொடங்கி மிகப்பெரிய விண்மீன் திரள்கள் வரை எல்லாம் தொடர்ந்து சுழன்று கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன. ஓ, அதனாலதான் நடனம் அப்படின்னு சொல்றாரா? ஆமா, அந்த முடிவில்லாத நேர்த்தியான இயக்கத்தை தான் பழங்கால தத்துவ ஞானிகள் நடனம் என்று உருவகப்படுத்தினார்கள். அது ஏதோ ஒரு மேடையில் நடக்கும் சாதாரண நடனம் அல்ல. அது காஸ்மிக் டான்ஸ், மாபெரும் பிரபஞ்ச நடனம். அப்படியென்றால் ஆக்கல் மற்றும் காத்தல் தொழிலை செய்வதாக நாம் நம்பும் பிரம்மனும் திருமாலும் கூட அந்த மாபெரும் இயக்கத்தின் ஒரு சிறு பகுதிதான் என்பதை உணர்த்தத்தான் அவர்கள் நின்று ஏத்த, அதாவது நின்று போற்ற என்று சொல்கிறாரா? மிக துல்லியமாக சொன்னீர்கள். படைத்தல் மற்றும் காத்தல் ஆகிய இரண்டு பெரும் செயல்களுக்கே ஆதாரமாக இருப்பது எது? அந்த பேரறிவின் நடனம்தான். புரியுது. அந்த நடனத்தின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அண்டம் தோன்றும், ஒரு அண்டம் தழைக்கும், ஒரு மாயை விலகும். அந்த பேரறிவின் இயக்கத்திற்கு முன்னால் பாரம்பரியமான கடவுள் உருவகங்கள் கூட வெறும் பார்வையாளர்கள்தான் என்பதை இதைவிட கம்பீரமாக சொல்ல முடியாது. ஆமாம், இவ்வளவு பிரம்மாண்டமான தத்துவத்தை, இந்த எல்லையற்ற பிரபஞ்ச நடனத்தை எல்லாம் அடுக்கிக் கொண்டே வந்த வள்ளலார் கடைசியாக தன்னை பற்றி சொல்லும் ஒரு வார்த்தை கேட்கும் நமக்கே ஆச்சரியத்தை தருகிறது. அந்த சிறுமொழி என்ற வார்த்தையை சொல்றீங்க இல்லையா? ஆமா, இவ்வளோ பெரிய ரகசியங்களே நமக்கு பாடி காட்டிய அவர் இறுதியில் என் சிறுமொழி ஏற்றுருளே என்கிறார். அந்த மாபெரும் நடன அரசனே என்னுடைய இந்த சிறிய வார்த்தைகளை ஏற்று எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று முடிக்கிறார். இதை ஒரு தத்துவ ஞானியின் அடக்கம் என்று மட்டும் சுருக்கிவிட முடியுமா? இதை வெறும் அடக்கம் என்று சொல்வதை விட முழுமையான அகங்கார அழிவு, அதாவது ஈகோ டெத் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். இதை நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். சொல்லுங்க. ஒரு மனிதன் தனது சிந்தனையால் மாயையின் அடுக்குகளை கடக்கிறான். பேரறிவு என்ற ஒளியை தரிசிக்கிறான். கோடிக்கணக்கான அண்டங்களை வாழ வைக்கும் சுடரை பார்க்கிறான். பிரபஞ்சமே ஒரு மாபெரும் நடனமாக இயங்குவதை உணர்கிறான். ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் அது. அந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்தின் முன்னால் ஒரு மனிதனின் மொழி, அவனது வார்த்தைகள், அவனது அறிவெல்லாம் எவ்வளவு சிறியது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல பெரிய வார்த்தைகள் அங்கே அர்த்தமற்று போய்விடுகின்றன. உண்மைதான், வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லை. தான் கண்ட அந்த பேரறிவின் முன் தனது இந்த உன்னதமான கவிதை கூட வெறும் சிறுமொழிதான் என்று உணரும் அந்த பக்குவம்தான் ஒரு உண்மையான ஞானியின் உச்சநிலை. உண்மையே இதை கேட்கும்போது ஒரு விதமான அமைதி நமக்குள் பரவுவதை உணர முடிகிறது. நாம் இந்த ஆழமான தேடலை தொடங்கியபோது ஒரு எளிய பாடலைத்தான் கையில் எடுத்தோம். ஆனால் அதை நம்ம எங்கேயோ கொண்டு சென்று விட்டது. கண்டிப்பா. மாயையின் அடுக்குகளில் அந்த 16 கூறுகளில் தொடங்கி நாம் பயணித்தோம். ஆமாம், அந்த மாயையே திரையாக பயன்படுத்தி உள்ளிருந்து ஒளிரும் விந்தையை பார்த்தோம். அதன்பின் வெறும் தகவல்கள் அல்லாத தூய அறிவு எப்படி இருளை விளக்கும் பேரொளியாக உருமாறுகிறது என்பதை உணர்ந்தோம். மேலும் அந்த பேரறிவு வெறும் பார்வையாளராக இல்லாமல், அழிக்கும் நெருப்பாக இல்லாமல், மாயை அண்டங்களையும் அழியாத உலகங்களையும்
எப்படி ஒரு தாயைப் போல அரவணைத்து தழைக்கச் செய்கிறது என்பதையும் விரிவாக பார்த்தோம். ஆமா, இறுதியாக காலமும் வெளியும் ஒருங்கிணைந்து ஆடும் அந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்தைக் கண்டு அதன் முன்னால் நம்முடைய அகங்காரம் எப்படி ஒரு சிறுமொழியாக ஒடுங்க வேண்டும் என்பதையும் வள்ளலார் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். மிகச் சரியான ஒரு தொகுப்பு இது. மாயையை இருள் என்றோ பொய் என்றோ அவர் ஒதுக்கவில்லை என்பதுதான் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க இப்போ டிராஃபிக்ல வண்டி ஓட்டி கொண்டிருக்கலாம், அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது அமைதியாக வீட்டில் அமர்ந்திருக்கலாம். இந்த 19ஆம் நூற்றாண்டு பாடல் உங்களுடைய இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துகிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம். கண்டிப்பா இது வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தத்துவம். ஆமா, இந்த விவாதத்தில் நாம் கடந்து வந்த ஒரு முக்கியமான புள்ளியை மீண்டும் உங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். வள்ளலார் மாயையை ஒரு பொய் என்றோ அழிக்கப்பட வேண்டிய ஒரு கெட்ட விஷயம் என்றோ ஒதுக்கவில்லை. அந்த மாயையும் தழைத்து விளங்கவே அந்த பேரறிவுச் சுடர் தன் கதிர்களை வீசுகிறது என்கிறார். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இதை உங்கள் சொந்த வாழ்க்கையோடு சற்று பொருத்தி பாருங்கள். நாம் பல நேரங்களில் நம் வாழ்வில் வரும் குழப்பங்களை, துயரங்களை அல்லது நம்மை சூழ்ந்திருக்கும் அறியாமை என்ற மாயைகளை எதிர்த்து போராடுகிறோம். அவையெல்லாம் நம்மை திசை திருப்பவோ அழிக்கவோ வருபவை என்று நினைத்து வருந்துகிறோம். அதுதான் மனித இயல்பு இல்லையா? ஆமா. ஆனால் ஒருவேளை அந்த மாயைகளும் அந்த இருண்ட அடுக்குகளும் நம்மை அழிப்பதற்காக உருவாக்கப்படவில்லையோ, அந்த மாயை திரையின் மீது தூய அறிவு என்னும் ஒளியை பாய்ச்சி அதன் மூலம் நாம் அந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இன்னும் ஆழமாக தழைத்து வளரவே அவை நம் வாழ்வில் வந்திருக்கின்றனவோ? மிக அருமையான ஒரு பார்வை இது. இந்த ஆழமான தேடலின் முடிவில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று இப்போது உங்கள் வாழ்வில் உங்களைச் சூழ்ந்திருக்கும் எந்த மாயையை, எந்த பிரச்சனையை தூய அறிவு என்னும் ஒளியால் நீங்கள் ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலில் உங்களை சிந்திக்க வைக்கும் புதிய தகவல்களோடு சந்திப்போம்.